ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த அந்த லெவல்ஸ் அது எல்லாமே வந்து எப்படி நம்ம ஒர்க் ஆச்சு, நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓட அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ட்ரேட் எடுக்குங்க, அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது முழுக்க ஒரு ஆப்ஷன் மேத் கால்குலேஷன் லெவல். ஸோ இந்த லெவலில் நாம் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து நேற்று கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213. ஸோ 213 அப்படிங்கிறது நம்மளுடைய என்ட்ரி லெவல். ஸோ 213 ரூபாய்க்கு மேலே எந்த கேண்டில் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து பை அப்படின்னு மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது கால் நேற்றுக்குள்ளே நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன்னா 24,700 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 24,700 ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ 213 ரூபாய்க்கு மேலே தான் க்ளோசிங். ஆனால் என்னென்னா கேண்டில் ரெட்டு. ஓகே, ஸோ கேண்டில் க்ரீனில் ஒரு பை கேண்டிலில் இது வந்து கேண்டில் ஃபுல்லாக ரெட்டு. கீழே அது மட்டும் இல்லை, கீழே விற்கு மேலே விற்கு. ஸோ சென்ட்ரலில் மட்டும்தான் பாடி. அப்போ இது வந்து ஒரு டோஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 213 ரூபாய்க்கு கீழே நமக்கு க்ளோசிங். ஓகே, ஸோ 213 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் ஆப்பரண்ட் 27,700 புட் ஆப்ஷன் நமக்கு வந்து கரெக்டாக வந்து 213 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கணும். ஓகே, நான் ஏற்கனவே ப்ரீவியஸில் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து நமக்கு சப்போர்ட். அப்போ கால் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்த டச் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். அதேமாதிரி புட் ஆப்ஷன் இங்கே கால் இங்கே போகுதுன்னா புட்டு வந்து இங்கே அந்த 168 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு அது வரணும். ஓகேவா? ஸோ அது வந்திருந்தது அப்படின்னா அப்போ வந்து இது சப்போர்ட்டாகவும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிறது புட்டாகவும், இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறது கால் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லா வீடியோலையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து நான் வந்து என்ட்ரி எடுத்தது அப்படின்னா இந்த செகண்ட் கேண்டில் 5 மினிட் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த டைமில் புட் ஆப்ஷன் நமக்கு 213 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு என்ட்ரி. ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு வந்து 24,700 கால் பார்த்துட்டோம். ஸோ புட் ஆப்ஷனுடைய சார்ட். ஸோ இந்த 213 ரூபாய்க்கு மேலே நமக்கு க்ளோஸ் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து கால் வந்து நமக்கு வந்து டோஜி மாதிரி டோஜியாக இருந்ததுனால நம்ம என்ட்ரி ஆகலை. அதே தான் இங்கே வந்து செகண்ட் கேண்டில் அதே மாதிரி தான் இங்கே நமக்கு நடந்திருக்கு. இந்த 9:20 கேண்டில் நமக்கு அதுதான் நடந்திருக்கு. ஓகே, 9:20 கேண்டில் அந்த 213 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங், அங்கே வந்து 213 ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் கொடுத்துட்டு, ஆனால் இங்கே நமக்கு வந்து இது வந்து பாருங்கள், இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து கீழேயும் விற்கு மேலேயும் விற்கு. ஸோ செல்லர் ஒரு பேலன்ஸ்டு கேண்டிலாக இருக்குது, இம்பேலன்ஸ்டு கேண்டிலாக இல்லை. ஸோ அதனால் என்னென்னா அடுத்த கேண்டில் நமக்கு எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணணும்னு வெயிட் பண்ணேன். ஸோ அடுத்த கேண்டில் ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அந்த கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ என்னுடைய என்ட்ரி இது தான். ஓகே, ஸோ நான் என்ட்ரி ஆகிற இடம் இது தான். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ஓகே, ஸோ இன்கேஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் வந்து வாலட்டைலாக தெரியலை அப்படின்னா உடனே அதிலே வந்து நான் எக்ஸிட் ஆயிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக மேலே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா 237 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட ஹை வந்து 271 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட ஹை வந்து டார்கெட் வந்து 268 ரூபா. ஸோ இந்த கேண்டில் இது நம்ம என்ட்ரி எடுத்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 235 ரூபா. ஸோ 235 ரூபாய்க்கு என்ட்ரி ஆகி 277 ரூபா வரைக்கும் நம்ம வந்து 35 பாயிண்ட் நான் கேப்சர் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 10 பாயிண்ட் எப்போவுமே வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆப்ஷனில் நான் வந்து நிறைய நாள் பார்த்துருக்கிறது என்னென்னா ஒரு 10 பாயிண்ட் மேக்ஸிமம் கொடுத்துரும். அதுக்கப்புறமும் நம்ம வந்து இந்த டார்கெட் ரீச் ஆகணும், மேலே இருக்கக்கூடிய டார்கெட் போகும், இன்னும் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து சில நேரம் லாஸஸ் வந்து ஆகுது. நான் அதனால் மேக்ஸிமம் எப்போவுமே 10 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எய்மாக இருக்கும். நான் அதை வந்து போனவுடனே நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கும் நடந்தது. மேக்ஸிமம் அந்த 10 பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம என்ட்ரியான லெவல்ஸ். ஓகே,
ஓகே. ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ நிஃப்டி வந்து நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24,542. ஸோ 542 தான் நமக்கு வந்து இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற நம்மளுடைய அட் த மணி ஏடிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 24,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே. ஸோ அட் த மணிங்கிறத ப்ரீவியஸ் க்ளோஸ் நிஃப்டியோட இண்டெக்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது அதில் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 24,500. ஓகே. ஸோ இந்த 24,500 கான கால் ஆர் புட்டு இந்த ரெண்டுக்குமேயான ப்ரீமியம் நம்மளுடைய மேத் கால்குலேஷன் லெவல் என்ன அப்படின்னா ஸோ 140 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். ஓகே. சப்போர்ட் லெவல் அப்படின்னா 97 ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓகே. ஸோ 195 ரூபா அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே. ஸோ 195 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் பை லெவல் 140 சப்போர்ட் லெவல் 97. ஸோ எல்லா வீடியோவிலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து க்ளோசிங் கொடுக்குது, எப்படி வந்து புட்டு க்ளோஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள், ஒவ்வொரு 5 மினிட் கேண்டில். ஓகே. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வச்சு என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் நான் இது அந்த வீடியோவில் முதல்ல இப்போ நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது மாதிரி தான் இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ட்ரேடர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 லெவலுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலாக இதுக்கு மேலே போயிடுச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து பையிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவல் கீழே வந்துட்டு அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது புரிதல். அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் சேஃபான என்ட்ரி அப்படின்னா நான் வந்து இந்த காலையில் 5 மினிட் கேண்டில் எப்படி எங்கே ஓப்பன் ஆகுது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த மேத் கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இந்த கால்குலேஷன் என்ன, எப்படி என்ட்ரி எடுக்கணும், இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சொல்லுவோம். இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதில் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் போல் நம்மளுடைய எல்லா நண்பர்களுக்கும் சின்ன வேண்டுகோள், எல்லா நண்பர்களும் வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து அதை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா நண்பர்களும் லைக் பண்ணுங்கள். ஸோ கூச்சப்படாமல் லைக் பண்ணுங்கள். இது என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.